வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாப்பா வந்து நான் கொடைக்கானல் போகலன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க வீட்டில். இதை பார்த்து என்ன ஆகுதுன்னா பாக்யராஜ் அப்பா அம்மாவும் வந்து சத்தம் போட பாக்யராஜை கூப்பிட்டு மலரை வந்து ஒரு மாதிரி அசிங்கமாலாம் பேசுகிறாங்க. அப்படி என்ன குழந்தைய விட்டுட்டு நீங்கள் 2 பேர் தனியாக போய் அங்கே ஊரை சுற்றணுமா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்ல இதில் அழுதுகிட்டே என்ன பண்ணுறாங்க, போய் ரூமில் உட்காந்துக்கிட்டு இவங்க அழுகுறாங்க மலர். இதில் வந்து பாக்யராஜ் மலரை சமாதானப்படுத்தலான்னு போவார். அதுக்குள்ளேயே அவங்க அம்மா வந்து என்ன இப்பயும் போய் ரூமில் போய் உட்காந்துக்கணுமா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறாங்க. இதில் பாக்யராஜ் கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் மதியம் தான் போய் சமாதானம்லாம் படுத்துறாங்க. அப்பயும் விடாமல் பாக்யராஜ் அம்மா வந்து காஃபி போடு அப்படின்ற மாதிரி சொல்ல இதில் மதியம் என்ன டென்ஷன் ஆகி கொஞ்சம் திட்டுறாங்க. அவங்கள திட்டினாலும் அவங்க கேட்காம இந்த மாதிரிலாம் இங்கே பண்ணிட்டு இருக்காது, அவளை ஏற்றி விட்றியா அப்படி இப்படின்ற மாதிரி மதியை திட்டிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் மதியம் தான் போய் இவங்களுக்கு காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் ராகவன் வராரு. அப்போது அந்த பாண்டியன் ஸ்டோர்லேருந்து அந்த மீனாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னோட பொண்ணும் அவங்களோட தம்பி ஒய்ஃபு அவங்க சம்மந்தி எல்லாருமே வராங்க, கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல இதை வந்து ராகவன் வந்து மலரை கூப்பிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னோட தங்கச்சி பொண்ணு அவங்க சம்மந்திலாம் வராங்க, நீ தான் இந்த 5 நாளைக்கு பொறுப்பாக பார்த்துக்கணும், ரூம்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ரிமோட் எடு ஃபேன் எடுன்ற மாதிரி ஒரு வேலையும் சொல்ல இதில் மதிய டென்ஷன் ஆகி சத்தம் போடுறாங்க. ஏன் இந்த சின்ன சின்ன வேலையை கூட உங்களால் செஞ்சுக்க முடியாதுன்னு கேட்க இதுக்கு ராகவன் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, தண்ணியெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இதில் வந்து பாக்யராஜ் அம்மா வர வந்து மதிய திட்டுறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.